வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. ஐபிஎல்ல சதம் அடிக்கிறது பெரிய விஷயமா இல்ல அதிவேக அரைசதம் அடிக்கிறது பெரிய விஷயமா? இதெல்லாம் விட ப்ரெஷர் அள்ளி கொட்டுற ஒரு பிளே ஆஃப் மேட்ச்ல களம் இறங்கின உடனே வர்ற பந்தெல்லாம் சிக்ஸருக்கும் பவுண்டரிக்கும் பறக்க விட்டு 300க்கும் அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்ல ரன் அடிக்கிறதா உலக மகா கஷ்டம். அப்படி ஐபிஎல் பிளே ஆஃப் வரலாற்றிலே எதிரணிகளை நடுங்க வச்ச ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கிற டாப் பேட்ஸ்மேன்கள் யாருன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல நம்ம சின்னத்தல சுரேஷ் ரெய்னாவோட 12 வருஷ ரெக்கார்டை இந்த 2026 ஐபிஎல்ல ஒருத்தர் ரொம்ப நெருங்கி வந்து மிரட்டி இருக்காரு. அவர் யாருன்னு பார்ப்போம். முதல்ல இந்த லிஸ்ட்ல இருக்கிற மற்ற அதிரடி மன்னர்களை வேகமா பார்த்துடலாம். நம்பர் 6வது இடத்துல மும்பை இந்தியன்ஸ் அணியோட இசான் கிசான் 300 ஸ்ட்ரைக் ரேட்டோட 11 பந்துல 33 ரன் அடிச்சு 6வது இடத்துல இருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட திலக் வர்மா 307 ஸ்ட்ரைக் ரேட்டோட 14 பந்துல 43 ரன் அடிச்சு இந்த லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்பர் 4ல நம்மளுடைய சுட்டி குழந்தை வைபவ் சூரியவம்சி இருக்காரு. இந்த 2026 சீசன்ல ஒட்டுமொத்தமா 776 ரன் குவித்து ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் திரும்பி பார்க்க வச்ச இந்த இளம் புயல் பிளே ஆஃப் மேட்ச்ல பயமே இல்லாம ஆடினாரு. வெறும் 29 பந்துல 97 ரன்னு, செஞ்சுரியை மிஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 334. பிளே ஆஃப் வரலாற்றுல 4வது இடத்தை இவர் பிடிச்சிருக்காரு. நம்பர் 3வது பொசிஷன்ல யார் இருக்காங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆப்கானிஸ்தான் புயல் ரஷீத் கான். 2018ல எஸ்ஆர்எச் அணிக்காக விளையாடி கொல்கத்தாவை கதற விட்டு வெறும் 10 பால்ல 34 ரன் அடிச்சு 340 ஸ்ட்ரைக் ரேட்டோட 3வது இடத்துல இருக்காரு. 2வது பொசிஷன்ல டொனோவன் பெரேரா. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் டொனோவன் பெரேரா குஜராத் அணிக்கு எதிரான குவாலிஃபைட் 2 மேட்ச்ல களம் இறங்கினாரு. எதிர்கொண்டது வெறும் 11 பால் தான். ஆனா அதுல 4 அசுரத்தனமான சிக்ஸர்களை பறக்க விட்டு 38 ரன் அடிச்சாரு. ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளவு தெரியுமா? 345.45. வெறும் 11 பால்ல இந்த லிஸ்ட்ல நம்பர் 2 பொசிஷனுக்கு வந்து நின்னாரு பாருங்க. பியூர் மேட்னஸ். அடுத்ததா அல்டிமேட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரெக்கார்ட் சுரேஷ் ரெய்னா. டொனோவன் பெரேரா என்னதான் 344 ஸ்ட்ரைக் ரேட்ல மிரட்டி இருந்தாலும் நம்ம சின்னத்தல சுரேஷ் ரெய்னாவோட அந்த அல்டிமேட் சாதனை யாரால தொடக்கூட முடியல. 2014ல பஞ்சாப் அணிக்கு எதிரான அந்த பிளே ஆஃப் மேட்ச் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு அது ஒரு மறக்க முடியாத இரவு. ரெய்னா அன்னைக்கு ஆடினது பேட்டிங் இல்ல, போர்க்களத்துல பேட் ஆடினாரு. பவர் பிளே ஓவர்கள்லயே பஞ்சாப் பந்து வச்ச தோசம் செஞ்சு வெறும் 25 பால்ல 87 ரன் விளாசினாரு. அதுல 12 பவுண்டரிகள் 6 சிக்ஸர்கள். அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 348. துரதிருஷ்ட விதமா அவர் ரன் அவுட் ஆகலன்னா ஐபிஎல் வரலாற்றிலே அதிவேக சதம் மட்டும் இல்ல, சிஎஸ்கே அன்னைக்கு ஜெயிச்சும் இருக்கும். ஆனா அவர் அன்னைக்கு எழுதின அந்த 348 ஸ்ட்ரைக் ரேட் ரெக்கார்ட் 12 வருஷங்கள் ஆகியும் எத்தனையோ பவர் ஹிட்டர்ஸ் வந்தும் இன்னைக்கும் முதல் இடத்துல அசைக்க முடியாத சிம்மாசனத்துல இருக்காரு. சோ ஃப்ரெண்ட்ஸ், 11 பால்ல 38 அடிச்ச பெரேராவோட இன்னிங்ஸ் மாசா இல்ல 25 பால்ல 87 ரன் அடிச்ச பவர் பிளேல மேட்சை மாத்தின ரெய்னாவோட இன்னிங்ஸ் மாசா? வர காலத்துல ரெய்னாவோட இந்த 348 ஸ்ட்ரைக் ரேட் சாதனை எந்த பேட்ஸ்மேனால உடைக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட பதில கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.